ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜியோங் இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்தது கட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணல. அப்போது அது எவிடன்ஸே இல்லாமல் அழிக்கணும்னு அழிக்கிறது அவனோட கேரக்டர். இவன் எப்போவுமே இந்த லிமிட்டெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டான். எவ்வளோ லிமிட் இருந்தாலும் அதை அதிகமாக யூஸ் பண்ணுவான். ட்ரக்லோடய பார்த்தீங்கன்னா எப்படி கெமிக்கல்ஸில் பூந்து விளையாடுவா, அவளே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இவன் செஞ்சுட்டு இருப்பான். அப்பேற்பட்ட கொடூரமானவன் ஜியோங். ஆனால் இப்போ அவனோட கெமிக்கல்ஸ்லாம் அவன் எப்படி தயாரிச்சானோ அதை அந்த பொருளெல்லாம் அழிக்காமல் விட மாட்டான். கண்டிப்பாக அவனோட பொருளை அவனே அடிச்சிருவான். அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரக் லார்ட் வந்து க்ளூ கொடுத்துருப்பான் நம்ம ஹீரோட்ட முன்னாடியே. நம்ம ஹீரோவும் அந்த க்ளூவை வாங்கிட்டு வந்து தானே கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ எல்லாருமே அந்த ட்ரக் இருக்குள்ள அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பல ட்ரக் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க. ஒன்று மட்டும் லெஃப்ட் திரும்புற மாதிரி தெரியுது. அங்கே ஜியோங் டைம் பார்த்துட்டு ஆர்வமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். இங்கே எல்லாரும் ட்ரக்கை சேஸ் பண்ணி எப்படியோ பிடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரக்கை இறங்குன்னு சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் ஆயிடுது. ஜஸ்ட் மிஸ்ல எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. அப்போ கூட ஹியூன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து எல்லாம் ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சிருப்பாங்க. இங்கே ஹீரோக்கு ஒரு பக்கம் வெறியாகி திரும்பி ஜியோங்க பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் வெடிச்சதை பார்த்துட்டு ஏதோ தீபாவளியை பார்த்த மாதிரி இப்போ தாண்டா ஆரம்பமே ஆட்டம் அப்படின்ட்டு அவன் கூலாக டைலாக் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்ட்டு இப்போ குட் பாய்க்கும் பேட் பாய்க்கும் நடுவில் ஒரு யுத்தம் மாதிரி போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு அழகான இன்ட்ரோவை கொடுத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எவனோ ஒருத்தனை போட்டு கொலவரியில் கத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னா அவனும் ஒரு ஹையர் அஃபீஷியல் போல. இவன் இந்த மாதிரி சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறக்கு அவன் உதவி செய்ய முடியல. ஏன்னா அவன்கிட்ட பவர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாகவே ட்ரை பண்ணிட்டேன். அந்த கப்பலெல்லாம் எதுவும் பண்ண முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்புறம் எதுக்குடா நீ உயிரோடு இருக்கணுங்கிற மாதிரி நம்ம ஜியாங் இருக்கான்ல, அவனோட ஆள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போட்டு தள்ளிடுறான். அந்த ஆஃபீஸர் அப்படியே செத்து போயிட்டு இருக்க. ஜியாங் அடுத்த பிளானை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ எக்ஸ்ப்ளோர்ட் ஆன இடத்துக்கு எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா இப்போதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு இருக்க. கேப்டன்லாம் பார்த்தீங்கன்னா சாவ 2 அடியில் பார்த்துட்டு வந்த பதட்டத்தில் இருக்காரு. தயவு செஞ்சு இந்த கட்சியை மட்டும் இல்லைன்னா நான் என்ன செத்து போயிருப்பா அப்படின்ட்டு அவர் அதே பதட்டத்தில் உளறிக்கிட்டு இருக்க. யாருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம சீக்கிரமாக பிடிச்சிடலாம் விடுங்க அப்படின்ட்டு ஹீரோ தான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியாச்சும் நம்ம நிறுத்தணும், இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும் இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே போகிறான். போனவனே கமிஷனர் டிவி பார்த்துட்டு இருந்தது டக்குன்னு ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்க. எவ்வளோ நாள் தான் இப்படி நடிக்க போறீங்க? நீங்கள் ஒரு கமிஷனர் தானே, அந்த தைரியம் உங்ககிட்ட ஒரு 0% கூடவா இல்லை? இன்னுமே இவ்வளோ நாள் தான் நடிச்சிட்டு இருக்க போறீங்க, கொஞ்சமாக செஞ்சு வேலை பார்க்கலாம்ங்கிற மாதிரி இருக்க. அவர் எதுவுமே பேசல. எங்கள் டீம்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் நீங்கள் ஒரு வேலை பண்ணுறது இருக்கே, அதை எப்போ பண்ணி முடிக்க போறீங்கிற மாதிரி ஹீரோ கமிஷனர் பிடிச்சி காய்ச்சிட்டு இருக்க. என்னால் முடிஞ்சதையும் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி கமிஷனர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சரி அவங்க டீமும் சரி அவன் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கடத்தி கழிச்சிருப்பான் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் நின்று தான் எதனா க்ளூ கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே அந்த ட்ரக்ஸோட தடையும் கூட இருக்குது. நம்ம ஹீரோயின் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோஷன்லாம் சிட்டிக்குள்ளே ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சுன்ட்டு. ஏன்னா ஒரு ட்ரக் தானே வெடிச்சிருக்கு, அடுத்தடுத்து ட்ரக்கெல்லாம் வெடிச்சுக்கிட்டே இருக்குது. அதோட இதை இன்ஃபர்மேஷன்லாம் நான் கலெக்ட் பண்ணி கொண்டு வரேன்ட்டு அசிஸ்டன்ட் எல்லாம் போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை தடுத்து நிறுத்தலைன்னா நம்ம பெருசாக பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருவோம், எப்படியாச்சும் இது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு எல்லாருமே அடுத்த இன்ஃபர்மேஷனுக்காக ட்ரக்லாட் இருக்கால அவளை தான் கேட்க போயிருக்காங்க. அவன் இந்நேரம் கண்டிப்பாக ஊரை விட்டே ஓடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ட்டு இருக்க. அதை செக் போஸ்ட்ல எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்படிலாம் தப்பவே முடியாதுன்ட்டு டீமே சொல்லிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ட்ரக்லாடு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் அவனை ஜியாங்க தப்பாக கணக்கு போட்டிருக்கீங்கடா. நீங்கள் எதை பிளாக் பண்ணாலும் சரி அவன் கண்டிப்பாக இன்னொரு வழி யோசிச்சிருப்பான். ஏன்னா அவனை யாருமே பிடிக்காம இப்போ அவன்கிட்ட எதுவுமே இல்லை. இருந்தாலும் அவனுக்கு யாரோ உதவி செய்யணும், அப்போ தான் அவன் தப்பிக்க முடியும். அப்படிப்பட்ட கேரக்டர் யாராக இருப்பா? அவன்கிட்ட எதுவுமே வாங்கலைனாலும் உதவி செய்கிறது யாராக இருப்பா அப்படிங்கிற மாதிரி ட்ரக்லாடு கேட்டுக்கிட்டு இருக்க. யாருக்குமே பதில் சொல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன்கிட்ட பணமும் இல்லை ட்ரக்கும் இல்லை. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். மேபி அந்த உமனாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு ஜியாங் வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணு மட்டும் அவனுக்கு கொஞ்சம் ஹைட் ஹார்ட்டடாக இருப்பா தெரியுமா, அவளை சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எதனா கிடைக்கும் இருக்க. அதே மாதிரியே ஜியாங்கும் அந்த பொண்ணை தான் பார்க்க வந்திருக்கான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் 3 நாள் லீவ் போட்டு போனவ இன்னுமே வரலையாமா. கண்டிப்பாக வேறு எதுனா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஆகணும்ட்டு அந்த பொண்ணை பற்றி எங்கெங்கெல்லாம் கழிக்க முடியுமோ அப்படியெல்லாம் கழிச்சிட்டு இருக்காங்க. பட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. ஆனால் அவள் எங்கேயோ பார்த்தீங்கன்னா இந்த கார்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாள், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சரி அவள் வீடு எப்போவுமே இருப்பாள், அந்த இடத்துல உட்காந்துருக்கலான்ட்டு ஹீரோ நைட் ஷிஃப்ட் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. ஹியூன் தான் சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். வந்த உடனே சரி இந்தா இதை சாப்பிடு அப்படின்ட்டு கொடுத்துட்ருக்க. 2 பேரும் மாறி மாறி சாப்பிட்ருக்காங்க. உனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு நீ போனா பார்த்துக்கிறேன் ஹியூன் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு தான் நான் உட்காந்துட்ருக்கேன்ட்டு 2 பேரும் மாறி மாறி ஊட்டியெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்கே பார்த்து ஜெலஸ் ஆயிடுதுன்னு பார்த்துக்கங்களேன். இப்போ ஏன் ஷிஃப்ட் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு ஹீரோயின் தாட்டி விட்டுட்டு இருக்க. ஹியூனும் சரின்ட்டு அவர் கம்பெனி கிளம்பிடுறாரு. இப்போ எதுவுமே மூஞ்சியெல்லாம் இழுக்கல. சீஃப் போய் அந்த அடகுக்கார்கிட்ட இந்த மாதிரி எதனா இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த ஊரில் பெரிய பெரிய மாஃபியாலாம் சுற்றிட்டு இருப்பாங்களே பார்த்தீங்களா, சைனா அமெரிக்கான்ட்டு. அந்த மாதிரி இருக்கிற எல்லா பெரிய மாஃபியாலையும் கொரியால தான் இப்போ சுற்றிட்டு இருக்காங்களாமா. ஜியாங் தான் அந்த ட்ரக்ஸுக்காக எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்கான். ஊருக்குள்ளேயும் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இப்போ மட்டும் நீங்கள் ஜியாங்க பிடிக்கலன்னா கொரியா ஒரு கலவர பூமியாக மாறிடுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு, ஏன்னா இது ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த கொரியன் சைனீஸ் இருக்கான்ல, அவன் ஜியாங்கு ஒழிஞ்சிட்டு இருக்கான். கால் பண்ணா அவன் வேற இன்னும் பிடிப்படல. எப்படா இன்னும் ஜியாங் பிடிக்கலன்னா அவன் கண்டிப்பாக நம்மளை கொண்டுருவான்டா. ஒன்று அவனை நம்ம கொல்லணும், இல்லைன்னா அவன் நம்மளை போட்டு தள்ளிடுவான்ட்டு இப்போதைக்கு நீ போய் சைலண்டாக பதுங்கிடு. நான்
நான் எப்படியாச்சும் அவனை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்ட்டு இவனுங்களும் பார்த்தீங்கன்னா உயிருக்கு பயந்து அதே சமயத்தில் ஜியோங்க போடணுங்கிற வெறியில் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்க அவன் யார் கையிலையும் மாட்டல. கரெக்டாக நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. சீஃப் இருக்கார்ல, அவர் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும் வெளியே வா அப்படின்ட்டு இருக்க அதே மாதிரி அவருக்கு கால் வந்துடுது. வேற யாருமே இல்லை, இந்த சீனியர் ஆஃபீஸர் இருக்கார்ல கிம், அவர் தான் கால் பண்ணியிருக்காரு அந்த லேடியை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. அந்த லேடியை பார்த்தோன்னே எல்லாருமே பிடிச்சிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவனை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியுதோ சொல்லுங்கள், நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி ஜாங் ஒன்றும் நல்லவன் இல்லை, அவன் ஒரு கிரிமினல், நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியும், தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எதனா சொல்லுங்கன்னு இருக்க. அந்த அம்மா எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்குது. அவன் ஊருக்கு போகணுன்னு சொன்னான், அதனால என்கிட்ட இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்கான், அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு இருக்க. அதே மாதிரி அவன் எந்த இடத்துல இருந்து இவனை கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்களோ எல்லாருமே அசம்பிளாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் வெளியே தரவாக உட்காந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு கிம்முக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்னென்னா டக்குன்னு உள்ளே வாங்க அப்படின்ட்டு அவரும் உள்ளே போகிறாரு. அந்த லேடியை பார்த்துக்கிறதுக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்ட்டு அவரை ஒரு அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எவனோ ஒருத்தன் போலீஸ் எல்லாம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு. சீஃபுக்கு டவுட், என்னடா இது, ஒரு பக்கம் ஜியாங் வரேன் இருக்கான், இன்னொரு பக்கம் போலீஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கே, வேற எதுவும் நடக்க போகுதுன்னு இருக்க. அந்த ஷேர் மார்க்கெட் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்களா பெரிய பெரிய ஆளுங்க, அவங்க எல்லாரும் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு இருக்காங்க. இவனுங்களை என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்னைக்கு ஏதோ இங்கே மீட்டிங் நடக்குது போல, அதனால தான் எல்லா பையிலும் வந்திருக்காளுங்க, இல்லைனா எவனோ ஒருத்தன் வரமாட்டானே அப்படின்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் அந்த லேடி யார் கண்ணிலையும் மாட்டல, பட் இப்போ திடீர்னு அவங்களா இந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி மாட்டிருக்காங்கன்னா ஜியாங்கே சொல்லி கொடுத்து மாட்டின மாதிரி இல்லை. ஜியாங் ரொம்ப டேஞ்சரான ஆளு, அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நம்ம ஸ்பிளிட் ஆகி கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்சிங்கில் தான் இருக்கணும். இந்த டைம் அவன் எவ்வளோ பிளான் போட்டாலும் சரி, கண்டிப்பாக நம்ம அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணுங்கிற மாதிரி நினச்சிட்டு எல்லாம் தனித்தனியாக போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிம்மு தான் பார்த்தீங்கன்னா அந்த லேடியை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்கா. பட் அவள் பார்க்கும்போது இந்த போலீஸ் கேட்டை போட்டு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அது அவங்கள க்ளீன் பண்ணுற மெம்பர்ஸ் மாதிரி தெரியுது. ஒரு க்ளீன் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு என்னடா இப்போ இந்த நேரத்தில் அதுவும் சீரியஸாக வேலைன்ட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் பார்த்துக்கங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்கிற மாதிரி அவள் போய் விசாரிக்கலான்னு போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் சரி ஹியோனும் சரி ஓப்பன் பண்ணி அந்த ஷேர் மார்க்கெட் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்க. அங்கே பீப்புள் எல்லாம் அசம்பிள் ஆயிருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட போய் அவள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஃபியூல் எல்லாம் இருக்குல்ல அதை மாத்திரக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஃபியூல் தானே மாற்ற வந்திருக்காங்க, நம்ம ஹீரோயினும் அசால்ட்டாக வந்துடுறா. இன்னொரு பக்கம் சீஃப் போய் பார்க்கும்போது தான் அந்த எவனோ ஒருத்தர் செக்யூரிட்டி கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் சீஃபுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தவன் பார்த்தீங்கன்னா ஜியாங்கோட ஆளு தான். ஒரு டைம் அவன் சீஃபே அவனை போட்டு அடிச்சிருப்பாங்க. அவன் என்னடா இங்கே பண்ணுறான் டவர் இருக்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு அந்த இடத்துல ஒரு ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பா பார்த்தீங்களா ஜியாங்கோட இடத்துல, அதே ட்ரக்ஸை இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல என்ன அது அப்படின்ட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஏதோச்சு அந்த ட்ரக்ஸ் அங்கே இருக்குல்ல அது பேர் என்னங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்க. அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேஸு, இந்த நெருப்பு புகை இதெல்லாம் தேவையே இல்லை, இது போட்டாலே போதும் ஆளே முடிஞ்சு போயிடுவாங்க, அது அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு மெசேஜ் பார்த்தோன்னே ஸ்கூட் கேஸ் எடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இங்கே கிம்மு கத்திக்கிட்டு இருக்கான், ஐயோ எங்கே போனீங்கன்னு இருக்க. அவள் ஏதோ ஒரு டாக்ஸி வந்தோடனே அதில் ஏறி போயிட்டு இருக்கா. இவன் பின்னாடியே சொல்கிறான் ஜியாங்க நம்பி போகாதீங்க, அவள் சரியான டேஞ்சரான ஆளுன்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு பாஸ் பண்ணோன்னே சீஃபும் வேற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் டனலில் ஒருத்தன் அடிச்சேன்ல ஜியாங்கோட அவனை இங்கே பார்த்துருக்கேன், இவனுக்கு ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு இருக்க. ஹீரோயின் இந்த மாதிரி அங்கே இருக்க ட்ரக் இங்கே ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அந்த ஆசிடை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது ட்ரக் லாட் கிட்ட கேட்டால் தான் சொல்கிறா, இந்த மாதிரி அது மட்டும் அதிகமாக கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே செத்துருவீங்க, ஏன்னா இது ரொம்பவே கேன்சர் ரொம்பவே கொடூரமானது, தயவு செஞ்சு அதுலேருந்து எப்படியாச்சும் தப்பிக்க முடியுதா பாருங்க அப்படின்ட்டு இருக்க. இவருக்கு இப்போ தான் பிடிச்சிருது, இப்போ ஷேர் ஹோட்டல் மீட்டிங் இருக்குல்ல அங்கே அந்த ட்ரக்ஸை மட்டும் இப்போ ஸ்ப்ரே பண்ணானுங்கன்னா மக்கள் எல்லாருமே செத்து போயிடுவாங்கன்ட்டு இவங்க எல்லாம் போய் அவனுங்களை அதுக்குள்ளே காப்பாற்றிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் போலீஸ்லேருந்து வந்திருக்கோம், இங்கே ஒரு ட்ரக் யூஸ் பண்ண போகிறாங்க, வெளியே போங்கன்ட்டு இருக்க. அவன் எவனுமே நம்புற மாதிரி இல்லை, நீங்கள் யாரையா அப்படின்ட்டு ஹீரோ நீ தேடப்பட வேண்டியதானு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அதே மாதிரி பவர் கட் ஆகுது, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி எல்லாமே ஆஃப் ஆகி ஷட்டர் எல்லாம் க்ளோஸ் ஆகி கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்ப்ரே ஆக ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சமாக எல்லாம் அந்த சுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே டிபார்ட்மெண்ட்டே பதறிக்கிட்டு இருக்கு, ஐயோ இது சரியான டேஞ்சர், எப்படியாச்சும் எல்லாத்தையும் வெளியே காப்பாற்றணுன்ட்டு. பட் போருக்கு வழியே இல்லை, எல்லாமே மூடி இருக்கு. இப்போ இவங்களுக்கு வேற வழியே இல்லை, எல்லாம் அந்த கிளாஸ் இருக்குல்ல அதை போய் உடைக்கலான்ட்டு மாற்றி கூட்டத்தில் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ யார் அமைதிப்படுத்தணும்னு நினைச்சாலும் முடியல, எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வெளியே எடுத்துட்டு வந்து அந்த கிளாஸை உடைக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஜஸ்ட் மிஸ்ல அந்த ரூம் எக்ஸ்ப்ளோட் ஆயிடுது. இவங்கெல்லாம் எப்படியோ தப்பிச்சிடுறாங்க, ஏன்னா எல்லாத்தையும் பக்கத்து பெரிய ஹால் தானே, பக்கத்து ஹாலுக்கு மாற்றி விட்டுறாங்க. அங்கே போய் ஜன்னல் உடைக்கலான்னு பார்த்தா ஜன்னலும் உடைக்க மாட்டேது, உடைச்ச ரத்தம் தான் வருதுன்னு இருக்க. எல்லாத்தையும் லைன்ல நிற்க சொல்லி அதே மாதிரியே எப்படியோ கிளாஸ் உடைச்சிடுறாங்க. உடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஜியாங்க தப்பிக்க விட்டுட்டுமே அப்படின்ட்டு யாருமே வெளியே போக முடியலன்ட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருப்போம், நெக்ஸ்ட் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜிம்மு கியோனு எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைனாக நிற்க சொல்லி ஒவ்வொருத்தங்களா வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. இவங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போராடிக்கிட்டு இருக்க. சீஃப் உள்ள மாட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்காரு, ஏன்னா இது அவருக்கு செகண்ட் அட்டெப்டாட்ட இருக்கு. அங்கே ஹீரோயின் எப்படியாச்சும் உயிரை காப்பாற்றிடலான்ட்டு அனுப்பிச்சிட்டு இருக்க. கிம்முக்கெல்லாம் வெறி ஆயிடுது, ஏண்டா உங்கள் உயிரை நாங்கள் ஏண்டா காப்பாற்றணும், அப்படியே அவங்களால சாக விட்டுருக்கணும்டா, ஒழுங்கா மரியாதை கொடுத்துட்டு போங்கடா அப்படின்ட்டு எல்லாத்தையும் சாரி சார் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்ட்டு வரிசையாக அவன் பழி வாங்குற டைமில் பழி வாங்கிட்டு இருக்க. இல்லை எப்படியோ மெயின் கேட்டுக்குள்ளே போயிடுறாங்க. பட் அங்கே
அப்போது நான் அங்கேயே ஒரு ட்விஸ்ட்டு அந்த ஷெட்டரையும் அவனை ஒருத்தர் க்ளோஸ் பண்ணியிருக்கான். இப்போ வேறு வழியே இல்லை, நான்லாம் சாகவே போகிறேன் அப்படின்ட்டு சீஃபுக்கு டிசைடே பண்ணிட்டாங்க. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்கட்டு இருக்க. அதே மாதிரியே எவனோ ஒருத்தர் ஷட்டரை உடைக்கிறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா போலீஸ் இருக்குல்ல, படையே வந்து இறங்கியிருக்கு. என்னடா இது அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பான். என்னன்னா நம்ம ஹீரோவே கமிஷனர் பார்க்க போனான்ல, அவன் ஒன்றும் வேலை இல்லாமல் பார்க்க போல, இந்த மாதிரி கமிஷனர்கிட்ட இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி பேசதான் போயிருப்பான். நாங்கள் ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், இது வரைக்கும் நீங்கள் கமிஷனராக எதுவுமே பண்ணதில்லை, அட்லீஸ்ட் இந்த ஒரு டைமாச்சும் பேக்கப் அனுப்புங்க, அது அனுப்பலைன்னா உங்களுக்கும் பெரிய ப்ரெஷர் ஆகிடும், அந்தளவுக்கு நான் பண்ணி விட்ருவேன்ட்டு ஹீரோயின் கால் பண்ணும்போது பேக்கப் அனுப்ப சொல்லியிருப்பான். அதே மாதிரியே ஹீரோயினும் கால் பண்ணி பேக்கப் வாங்கியிருப்பா. கமிஷனர் அந்த இடத்துல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டேன் இருக்க, இப்போவாச்சும் வந்தானே சோத்து மூட்டைங்கிற மாதிரி சீஃப் திட்டிக்கிட்டு இருக்கான். எப்படியோ அந்த பீப்புள் எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னதான் இவங்கெல்லாம் ரெஸ்கியூ பண்ணாலும் சரி, ஊருக்குள்ளே ட்ரக்கெல்லாம் அதிகமாக கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸும் அதை தடுக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிடுச்சு. நம்ம ஹீரோ சீஃப்ட்டு எல்லாருமே அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ட்ரக்ஸ் கொரியாவில் இது வரைக்கும் சேல் ஆகாத அளவுக்கு சேல் ஆகிட்டு இருக்குன்ட்டு அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட தான் கைஸ் இவங்க எல்லாம் ஜியோங்க பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ட்டு ஒரு ஃபைனல் எபிசோட நல்லா மாசாக கொண்டு போயிருப்பான். கண்டிப்பாக அவங்க பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைனா அந்த கொரியனில் ட்ரக்ஸ் அதிகமாகி செகண்ட் சீசன் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ரெண்டில் எது உண்மைங்கிறத நாளைக்கு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க. அடுத்த சூப்பர் எபிசோட்ல மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.